யுவர் ஆனர், விஸ்வா குற்றவாளி இல்லை என்பதுதான் என் வாதம். குற்றம் சாட்டப்பட்ட விஸ்வாவை விசாரிக்கும் போது என்ன தெரிய வருது என்றால், ஒரு மனிதன் நல்லவனா இருப்பதற்கும் கெட்டவனா மாறுவதற்கும் அவன் வாழும் சூழ்நிலை தான் காரணம். அதை நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள். விஸ்வா வளர்ந்த சூழ்நிலை என்ன? அவன் குழந்தை பருவத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்பா அம்மா இல்ல, அவன் ஒரு அனாதை. அவனுக்கு அன்பு காட்ட அரவணைக்க யாருமே இல்ல. விஸ்வாக்கு முறையா வாழ்றதுக்கு வழிகாட்ட ஆள் இல்லாதனாலதான் தடம் புரந்து அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கான். விஸ்வா நல்லவன்னு நான் சொல்ல வரல. அதுக்காக அவன் திருத்த முடியாத கெட்டவனோ இல்ல. அவனுக்கு தேவை இப்ப திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அதை தாங்கள் தர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். விஸ்வா திருந்துவதற்கு இந்த கோர்ட் ஏற்கனவே 3 முறை சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறது என்று நினைக்கிறேன். 3 முறையா 4 முறையா? 4 முறை. 5 வாட்டிமா போய் சொல்றாங்க. எத்தனை தடவை சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பிரச்சனை இல்ல. உண்மையான பிரச்சனை என்னவென்றால் அவன் மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா என்பதுதான். நிச்சயமா எனக்கு இருக்கு. விஸ்வாக்கு 4 தடவை இந்த கோர்ட் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறது உண்மைதான். ஆனா இந்த முறை நீங்க தர வாய்ப்பு அவன் நிச்சயமா திருந்துவான்னு நான் நம்புறேன். எனவே விஸ்வாவை மன்னித்து விடுவிக்குமாறு இந்த கோர்ட்டை கேட்கிறேன். இனிமேல் விஸ்வா எந்த குற்றங்களில் ஈடுபட்டாலும் கடுமையாக தண்டிக்கப்படுவார் என்று இந்த கோர்ட் எச்சரிக்கிறது. அண்ணா ஆரம்பிச்சாரு, நீ ஆரம்பி. எல்லாம் பென்ஷன் கேஸ்டா, காசு இருக்காதுடா. இவன் ஓகேயா? டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். என்ன எவ்வளவு இருக்கு? வெறும் பேப்பர் விசிங் கடமா இருக்கு. ஓம் பர்சா. தேங்க்யூ சார். இருந்த காசுக்கெல்லாம் வெறும் விளக்கணை வாங்கி தலையில் தரவிட்டியா? நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு யாருக்காக வாதாடி கொண்டிருக்கிறீர்களோ அவர் அதை பொருட்படுத்துவதாய் எனக்கு தெரியவில்லை. எனவே இந்த முறை விஸ்வா 250 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என்று இந்த கோர்ட் தீர்மானிக்கிறது. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றேன். அதுக்காக கதர் வேட்டி கதர் சட்டை போட்டு வர முடியுமா என்ன? எது சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் ரெடியா வச்சுக்கோ. வணக்கம் சார். ஜட்ஜ் சொன்னது ஞாபகம் இருக்கா? இனிமே கோர்ட்டுக்கு வராம பாத்துக்க. ஆமா, பெரிய ஜட்ஜ் சுத்தில 2 தட்டு தட்டு சிம்பிளா 250 ரூபாய் கட்டிட்டு போடான்ட்டாரு. அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் எனக்கு தெரியும். கான்ஸ்டபிள கை நீட்டி அடிக்க தெரியுது, ஃபீஸ் கொடுக்க அவ்வளவு ஃபீல் பண்றியா? உங்களுக்கு தெரியாது மேடம், அந்த போலீஸ் நம்மகிட்டே மாமூல் கேக்குறான். முடியாதுன்னு சொன்னா கத்திய காட்டுறான் போலீஸ். சரி, என் புத்திய காட்டிட்டேன். சும்மா பஞ்ச் 4-5 பஞ்ச் பினிஷ். அப்புறம் உங்க ஃபீஸ் என்ன? உங்ககிட்ட நான் எனக்காவது ஃபீஸ் கேட்டிருக்கேனா? இருந்தாலும் எனக்காக நீங்க வாதாடி இருக்கீங்க. இதுக்கு மேல வேணான்னு சொன்னா கோச்சிப்ப. தன்மானக்கார வேற. உனக்கு ஃபைன் கட்டினது 250, என் ஃபீஸ் 150, மொத்தமா 400 ரூபாய் கொடு. தேங்க்ஸ். புஷ்பா, இனிமே இந்த அடிதடி கலாட்டெல்லாம் விட்டுட்டு நல்லவனா இருக்க பாரு. நல்லவன் நீ நினைச்சா உன்னால முடியும். பாய். என்ன விஸ்வா, நம்ம தன்மானம் அது இது வஞ்சிட்டு போகுது அப்படின்னா? அடிச்ச பைசால கோவிந்தாச்சு. அதுக்கு பேர் தான் தன்மானம்னு நினைக்கிறேன். ஓஹோ, வருமானம் போனா அதுக்கு பேர் இந்த நாட்டுல தன்மானமா? அந்த அம்மா வாதாடுனதுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் ஓவர்ரா. 100 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு போண்டா கம்முன்னு. நம்ம அடிச்ச மனத்தை அடிச்சிருச்சாப்பா. வீட்ரா பூலாந்தேவி கிட்டே 30,000 அடிச்சிட்டு போயிட்டாங்க. அதானே. நம்ம என்னடா பிஸ்கோத்து. பாபா நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் விஸ்வா உண்மையிலே ஒரு நிரபராதி. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒவ்வொரு மனிதனையும் குற்றவாளியாக்குகிறது. அதுவேதான் விஸ்வாவையும் ஆக்கியது. என்ன சந்தர்ப்பம் தெரியாதா? சிகரெட் குடிக்கிற சந்தர்ப்பத்துல தான் விஸ்வா டென்ஷன் ஆவான். அதுக்கே டென்ஷன் ஆகணும். அட, சிகரெட் கிடைச்சி ஆஃப் கிடைக்கலனா மானமுள்ள மனுஷன் டென்ஷன் ஆக மாட்டானா? சரி, ஆஃப் கிடைச்சிட்டா அப்பவும் இவன் ஆஃப் அடிக்கும்போது பக்கத்துல ஒரு ஃபிகர் புல் அடிச்சா இவன் டென்ஷன் ஆக மாட்டானா? அடனே சும்மா ஜாலிக்கு பேசுறப்பா, பாத பேசி. ஆனா உண்மையில இன்னைக்கு இந்த பத்மினி அம்மா பேசின பேச்சுல மயங்கித்தான் அதுகிட்ட அடிச்ச பணத்தை அதுகிட்டே திருப்பி கொடுத்துட்டா. ஏன்பா? அந்த அம்மா வாங்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலையடா. ஆனா சூப்பர் ஆர்குமெண்ட் பண்ணுச்சுலாப்பா. எப்பா, அந்த அம்மா ஆர்குமெண்ட் மட்டுமா சூப்பர், ஆளும் கூட தான் சூப்பர். செம்ம கட்டப்பா. ஒரு அவருக்கு எவ்வளவு வாங்கும்? செக்கா வாங்குமா, கேஷா வாங்குமா? விட்டா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம்னு கேப்பா போல இருக்கு. ஆமா, எதுக்கு கேக்குற? அட, ஆர்குமெண்ட்டுக்கு தான். ஐயோ, அதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா. ஏ விஸ்வா, ஆர்குமெண்ட்டுக்கு வெறும் பணம் மட்டும் தான் கொடுப்பியா, இல்ல உங்களுக்குள்ள வேற ஏதாவது? என்ன சொன்ன? இனிமே அந்த அம்மா பத்தி ஏதாவது சொன்ன? அவன் மூட மாத்திராடே. ஏப்பா விஸ்வா, எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் உங்க அண்ணன் உங்க கூட தங்குறது இல்ல? ஏன் உங்க அப்பா உங்க அம்மா கூட தங்குறது இல்ல? உனக்கு இது தேவையாடா? எவ்வளோ? மீதி நீயே வச்சுக்க.
மறுபடியும் விஸ்வா ஜாலி ஆயிட்டான். கேட்டுற வேண்டியதான். என்ன கேட்க போற? எங்க எல்லாருக்கும் மோர் வேணும் விஸ்வா. சிரிச்சுட்டா. எங்க எல்லாருக்கும் பீர் வேணும் விஸ்வா. வாய் குடி. அடிக்கிறீங்க அதானே எங்க விஸ்வாவுக்காக ராயபுரம் குத்துங்கட்டா. மகாஜனங்களே, உங்களை வேப்பில் ஆழ்த்தும் வீர சாகசத்தை கண்டுகளியுங்கள். ஒரு சிறிய தீக்குச்சி உங்கள் விரலை சுட்டாலே உங்களால் தாங்க முடியுமா? ஆனால் இந்த இளைஞன் வயிற்று பிழைப்பிற்காக தன் உடம்பு முழுவதும் நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டு இவ்வளவு உயரத்திலிருந்து குதித்து உங்களை வேப்பில் ஆழ்த்தப் போகின்றான். சின்ன வயசுல அப்படியே வச்சுக்கிறானே. ஐயோ ஆமா, 60 வயசுல வேஸ்டா இருக்கிறியே, இங்க வைக்க வேண்டியதானே தீய. ஏன் உன் பொண்டாடி போய் தீ வைக்கிறதானே? உன் பொண்ணை கட்டி வைங்க, உனக்கே வைக்கிறேன். என் பொண்ணு இவதான். உங்க அண்ணன் உன்னை அவசரமா வர சொன்னாரு. எவ்வளவு கொண்டு வந்திருக்க? 40,000 ரூபாய் இருக்குங்க. ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி அமிச்சாதான் பணம் கொண்டு வந்து கொடுப்பியா? இனிமே இந்த மாதிரி நடக்காதுங்க. கணக்கு பார்த்து சொல்றேன், அது வரைக்கும் நீ இங்கே இரு. சரிண்ணா. வேணும் 40,000 ரூபா இருக்கா, எண்ணி பார்த்துக்கோ. என்ன பாலா, ஆட்டம் எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம பசங்க ஜெயிச்சிருவாங்களா? ஜெயிச்சிருவாங்க. சங்கர் தானே இந்த அடி அடிக்கிறான். அடிக்கிறான பிச்சு உதறான்ல. போன மேட்ச்ல பெங்களூர் டீமே கிழின்னு கிழிச்சுட்டான்ல. அடுத்த மேட்ச் யார் கூட விளையாடுறான்? ஜிம்கானா கிளப்போட தான். நீ ஒரு வேலை பண்ணு, அந்த ஜிம்கானா கிளப் மேல 1,00,000 ரூபாய் பந்தம் கட்டு. அப்புறம் அந்த பிளேயர் பேட்ஸ்மேன் சங்கருக்கு ஒரு லெட்டர் எழுது. அந்த லெட்டர்ல ஏண்டா ஒரு ஓவர்லயா 2 ஓவர்லயா? ஒரு ஓவர்ல அவுட் ஆகணும். அவனுக்கு ஒரு ஓவர்ல அவுட் ஆனு லெட்டர் எழுது. தோக்குறதுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துடலாம். சோப்ராஜ் என்ன, நாம குடுக்குற காசுக்கெல்லாம் அவன் மசிய மாட்டான். அவன் விளையாட்டுக்காக உயிரே கொடுப்பான். பேசாம நான் சொன்ன மாதிரி அவனுக்கு லெட்டர் எழுதுறா. அண்ணே, விஸ்வா வந்திருக்கான். விஸ்வா மைக் டைசன் அண்ணன் கூட தான் வருவியா? பாக்ஸிங் பண்ணலாமா? ரொம்ப நாள் ஆச்சு பாக்ஸிங் பண்ணி. வரியா ஒரு ரவுண்டு? கமான் கமான், அட்ரா அட்ரா. என்ன கமான் அட்ரா விஸ்வா. என்ன வயசாச்சுன்னு நினைக்கிறியா? கமான். என்னடா விஸ்வா, கமான் விஸ்வா, அட்ரா கமான். பஞ்ச் மே. அடே அடே பஞ்ச் மே. விஸ்வா மேல கை வைக்க போற நாயே, அவன் நம்பாள்டா. உன் பாக்ஸிங் ஸ்டைல் நல்லா இருக்கு விஸ்வா. என் லைஃப்ல எவனும் என்ன இப்படி குத்துனது இல்ல தெரியுமா? சோப்ராஜ் அவன் சின்ன பையன். இவனா சின்ன பையன்? நீ அடி வாங்கி பார், அப்ப தெரியும். ஸ்ட்ராங் மேன். என்ன வர சொன்னீங்க? ஒண்ணு இல்ல, சோப்ராஜ் ஒண்ணு. நான் தான் ஒரு விஷயத்துக்கு வர சொன்னேன். வா விஸ்வா, நீ எனக்காக ஒரு சின்ன வேலை செய்யற. மந்தவழியில ஒரு கிரிக்கெட்டர் இருக்கான், அவன் பேர் சங்கர். அவங்ககிட்ட இந்த லெட்டர் கொடுத்து இந்த லெட்டர் இருக்கிற மாதிரி நடந்துக்க சொல்லு. முதல்ல மரியாதையா சொல்லி பாரு. முடியாது கிடையாது ஏதாவது பிரச்சனை பண்ணானா அப்புறம் ஊ ஸ்டைல்ல 2 குத்து குத்து. பாத்துப்பா, என்ன குத்துற மாதிரி அவன் குத்துறாத, கத்துருவான். இதுல என்ன எழுதிருக்கு? அத பத்தி உனக்கு என்ன? இத அவனுக்கு கொடுக்கணும் இல்ல, அதனால என்ன எழுதிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் தான்.
இதுல உன்னோட அண்ணன் ரகுவுக்கும் சங்கரோட அம்மாவுக்கும் கல்யாணம் எழுதி இருக்கு. உனக்கு இந்த வேலை செய்ய இஷ்டமா இல்லையா? இஷ்டம்தான். அப்ப சரி, அனாவசியமா ஏன் கேள்வி கேட்கற? வக்கீல் ஆனி. சோப்ராஜ் எந்த பண்ணனே, நான் பணம் தெரியலண்ணே, நான் சொல்றதை நம்புங்கண்ணே. அண்ணே வசூலான பணம் அவ்வளவுதானே, அவ்வளோத்தையும் அப்படியே கூட கொடுத்தேண்ணே. அண்ணே என்ன ஒண்ணும் செய்யாதீங்கண்ணே. பணம் தர முடியாது, என்ன பண்ணுவேன்னு கேட்கிறான். பரதேசி நாயே, இந்த சோபராஜ் கிட்டே உன் கைவரிசை காட்டுறியா? சொல்லுண்ணே, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. ஏண்டா இந்த சோபராஜை ஏமாத்துறவன் எவனோ உயிரோடு இருக்க மாட்டான்னு தெரிஞ்சும் என்ன ஏமாத்துறியா? இந்த ராஸ்களுக்கு பணம் வேணும்னு கேட்டிருந்தா கொடுத்துருக்க மாட்டேன். கேட்டவனுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கல. யாருக்கு என்ன குறை வச்சிருக்கேன் பாத்துட்டு நிக்கிறீங்களே, சொல்லுங்கடா. எல்லாரும் புள்ள மாதிரி தானே வச்சிருக்கேன். அப்படி இருந்தும் என்ன ஏமாத்திட்டு அந்த மறுபடியும் அவன் இந்த ஏரியால பார்த்தா கண்டம் துருமா வெட்டி போட்டுடுங்க. சரியா எண்ணி பாத்துக்கோ. இந்த கம்ப்யூட்டர் டப்பா தப்பெல்லாம் கரெக்டா காட்டி கொடுத்துருது. மனுஷன் மாதிரி ஏமாத்துறது இல்ல. வேணா இன்னும் 4 டப்பா வாங்கி வச்சு பிறகு விஸ்வா, உன்னுடைய மூளையும் என்னுடைய பலம் ஒன்னா சேர்ந்துருக்குல்ல, மெட்ராஸ் சிட்டி கொஞ்ச நாள் என் பாக்கெட்ல வச்சிட வேண்டாம். விஸ்வா, நீ வெறும் பாக்ஸிங்னு டைம் வேஸ்ட் பண்றதை விட கொஞ்சம் கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நல்ல வேலை கிடைக்கும். ரகு, அவனு டைம் வேஸ்ட் பண்ணல. பாக்ஸிங்ல ஒரு நாள் பெரிய ஆளா வருவான். நீ போய் நல்லா பிராக்டிஸ் பண்ணு விஸ்வா. முதல்ல நீ அந்த கிரிக்கெட் பிளேயர் சங்கரை பார்த்து வேலை முடிச்சிட்டு வா. உடனே போ. என்ன? நான் வரேன். விஸ்வா, என்னன்னு இந்த செலவு வரேன்.